Samsung F series இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் Samsung Galaxy F54 F series அப்படின்னு சொன்னாவே உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனை Flipkartல மட்டும் தான் வாங்க முடியும். அது மட்டும் இல்ல F series அப்படின்னு சொல்லும்போதே வந்து ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுப்பாங்க. அதோட விலையும் கம்மியா இருக்கும். இதுல இன்ட்ரஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரால Samsung உடைய flagship lineup S23 Ultraல இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல இது கூடவே நல்ல டிஸ்ப்ளே மேசிவ் பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பாக்ஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். சோ பாக்ஸ் எப்போ மாதிரி சின்னதா தான் இருக்கு. பேக் சைடுல உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணனும் எப்போ மாதிரி சைடுல கார்டு கொடுத்திருக்காங்க. அதுல சிம் இஜெக்டர் டூல் இருக்கு. அதோட யூசர் மேனுவல் ரீஜனல் லாக் கைட் இருக்கு. நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். இது கூடவே டைப் சி டு டைப் சி கேபிள் நல்ல குவாலிட்டியோட இருக்கு. அதோட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. சோ இதுதான் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். சோ சார்ஜர் நம்ம தனியா தான் வாங்கணும். விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ப்ரீ புக் ஆஃபர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. ப்ரீ புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது ஜூன் 6ஆம் தேதியில ஆரம்பிச்சு ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் ப்ரீ புக் பண்றாங்களோ அவங்களுக்கு 2000 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. லான்ச் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 29999 ரூபாய். ப்ரீ புக் பண்றவங்க வந்து இந்த ஸ்மார்ட் போனை 27999 ரூபாய்க்கு வாங்க முடியும். டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சாம்சங் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா ஸ்மார்ட் போனும் S23 சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஒரு பேக் பேனலோட கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுலயும் வந்து உங்களுக்கு கேமரா மாடல் கிடையாது. சென்சார்ஸ் எல்லாம் டைரக்டா பேக் பேனல்ல அலைன் பண்ணிருக்காங்க. அதனால பார்க்கிறதுக்கு ஒரு பிரீமியம் டிசைனா இருக்கு. அது மட்டும் இல்ல ரொம்பவே ஸ்லீக்கா இருக்கு. யாருமே 6000 mAh னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணி ரொம்பவே ஸ்லீக்கான ஒரு ஸ்மார்ட் போனா கொண்டு வந்திருக்காங்க. வெயிட்டும் பாத்தீங்கன்னா 199 கிராம் தான். ஸ்லீக்கா இருக்கிறதுனால டிசைன் பார்க்கிறதுக்கு ரொம்பவே கிளாஸியா இருக்கு. பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பிளாஸ்டிக் பேக் பேனலோட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கிளாசி ஷைனிங் ஃபினிஷோட இருக்கு. ஃப்ரேம்ஸும் உங்களுக்கு பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. அதே ஃப்ரண்ட் பேனல்ல பஞ்ச் ஹோல் நாட்சோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு சூப்பர் அமோலெட் பிளஸ் இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நார்மல் அமோலெடுக்கும் அமோலெட் பிளஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே மெல்லிசா இருக்கும். மெல்லிசா இருக்கிறதுனால கலர்ஸ் இன்னுமே தெளிவா தெரியும், பிரைட்டா இருக்கும். கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும் அமோலெடோட அமோலெட் பிளஸ் கம்பேர் பண்ணும்போது. இது கூடவே 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கூடவே வைட் ஒன் L1 சப்போர்ட், அதோட HDR10 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக HD கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி வந்து டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்கு. கலர்ஸாக இருக்கட்டும், டிஸ்பிளே குவாலிட்டி, கிளாரிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பர் அமோலெட் பிளஸில் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதே அவுட்டோரில் கொண்டு போய் நீங்கள் டிஸ்பிளே யூஸ் பண்ணாலும் டைரக்ட் சன்லைட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து தெளிவாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. அதே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வருது. அமோலெட் பேனலாக இருந்தாலும் காஸ்டிங்காக வந்து இவங்க சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். குவிக்காக உங்களுக்கு அன்லாக் ஆகுது. அது கீழே வந்து உங்களுக்கு மைக் டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், சைடில் வந்து சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் சிம்மோட வருது. 2 சிம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு சிம் SD கார்டு போட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டோரேஜ் சப்போர்ட் SD கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 TB வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ட்ரிபிள் சென்சாரோட வருது. மெயின் சென்சார் 108 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ராவை, 2 மெகா பிக்சல் மேக்ரோ இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவோட வருது. ஸோ இதில் வந்து OIS இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா ஷார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து பிளரே இல்லாமல் ரொம்பவே கிளாரிட்டியோட உங்களுக்கு பிக்சர்ஸ் கிளிக் பண்ணும். லைட் கண்டிஷன்லாம் நல்லா இருந்ததுன்னா ரொம்பவே நல்ல டீட்டெயில்ஸ் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணது இருந்தாலுமே டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கிறதுனால பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அதோட போர்ட்ரேட் ஷாட் சொல்லவே வேண்டாம். சாம்சங் எப்பவுமே எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் எட்ஜ் டிடெக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், பேக்ரவுண்டை பிளர் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அல்ட்ரா வைடும் வந்து உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் நல்லா கேப்சர் பண்ணுது. கலர்ஸும் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில்ஸும் நல்லாயிருக்கு, கலர்ஸும் அழகாகவே கேப்சர் பண்ணுது. இது கூடவே சிங்கிள் டேக் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷம் முன்னாடி வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. நடுவில் இது கொடுக்காம இருந்தாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சிங்கிள் டேக் இருக்குது. ஒரு பிக்சர் எடுத்திங்கன்னா 6 விதமாக பூமரங், கிளிப்பு, கிராப் ஷாட்டு, ஃபில்டரு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கொலாஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணி தந்துடும். இந்த ஃபீச்சரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அதாவது S23 சீரீஸில் மட்டும் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோ லேப்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ரோ லேப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து நட்சத்திரத்தை வந்து நகர்ந்து போகிறத அப்படியே நம்ம
நம்ம ஃபோட்டோவில் கேப்சர் பண்ணுறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் நிறைய இருக்க இடங்கள்ல ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு மோர் போயிட்டு ஹைப்பர் லேப்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஆஸ்ட்ரோ லேப்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஸ்கையில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹைப்பர் லேப்ஸ் மாதிரி தான் ரெக்கார்ட் ஆகும். எக்ஸ்போஷர் எல்லாம் போட்டு வந்து உங்களுக்கு அழகாகவே ரெக்கார்ட் பண்ணி காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா வானத்தில் ஒரு 4-5 நட்சத்திரம் தான் தெரியுது. பட் நீங்கள் வந்து நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும்போது இதை கேப்சர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஃபீச்சர். ஸோ அதுவும் இதில் கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஸ்னாப் சாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபன் ஃபேஸஸ் எல்லாம் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் என் பசங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபன் ஃபேஸஸோட ஆப்ஷன் ஸ்னாப் சாட் ஆப்ஷன் இருக்கும். அதோட ஆப்ஜெக்ட் இரேசர்னு கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதோட வந்து உங்களுக்கு நைட் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. பெரிய லெவலில் நீங்கள் நாய்ஸ் பார்க்க மாட்டீங்க. அதே வீடியோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் 4K உங்களுக்கு 30 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதில் ஸ்டெபிலைசேஷனும் நல்லாயிருக்கு, டீட்டெயில்ஸும் நல்லாயிருக்கு. செல்ஃபி கேமராவும் நீங்கள் 4Kல ரெக்கார்ட் பண்ணலாம் 30 FPS வரைக்கும். ஸோ 4K சப்போர்ட் அவைலபிளாக இருக்குது. ஆடியோ பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டியும் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கரோட தான் கொடுத்துருக்காங்க. டுவல் கொடுத்துருந்தா நல்லாவே இருந்திருக்கும். இதில் ஆடியோ எப்படி இருக்குன்னு நீங்களே கேட்டு பாருங்கள். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது நீங்களே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மோனோ ஸ்பீக்கரில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. அதே பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எக்ஸினோஸுடைய 1380 இந்த சிப்பில் கொடுத்துருக்காங்க. 5 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப்செட், கிளாக் ஸ்பீட் 2.4 GHz, ஜிபியு மாலி G68. கூடவே வந்து பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வந்து ரேம் ப்ளஸ் ஃபீச்சர், UFS 2.2 LPDDR4X ரேமோட வருது. இதில் வந்து அந்த ஸ்கோர்ஸ் ரன் பண்ணி பார்த்தேன். 5 லட்சம் கிட்ட ஸ்கோர் பண்ணிச்சு. அதே கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் பேட்டில் கிரவுண்ட் டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்தேன். செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹை அண்ட் பேலன்ஸ் தான் வந்து இங்கே மேக்ஸிமமே விளையாட முடிஞ்சது. அதுக்கு மேலே எந்த செட்டிங்குமே வந்து செலக்ட் பண்ண முடியல. ஸோ கேம்க்கெல்லாம் வந்து இதை யோசிக்காதீங்க. 120 Hz இருக்கிறதுனால வந்து கேம் பிளே உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் இருந்தது. பெருசாக லேக் பார்க்கல, உங்களுக்கு ஸ்மூத்தாக இருந்தது கேம் பிளே. இருந்தாலுமே வந்து கொஞ்ச நேரம் விளையாடுவீங்க அப்படின்னா சரி, கேமுக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த விலையில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் யூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து 5 நானோமீட்டரில் இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 5G ஸ்மார்ட் ஃபோன் 10 5G பேண்டோட கொடுத்துருக்காங்க. ஏர்டெல் ஜியோ ரெண்டுமே இதில் ஒர்க் ஆகும். 4G நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இதில் அவைலபிளாக இருக்குது. இது கூடவே கால் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் எடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் Android 13 One UI 5.1ஓட வருது. பெருசாக ப்ளோட்வேர் இல்லை. One UI 5.1ல் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாவே இருக்குது. அதோட அப்டேட்ஸ் சாம்சங் சொல்லவே வேண்டாம், பெஸ்ட்டாக அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் 4 வருஷத்துக்கான OS அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட். இது கூடவே சாம்சங் வாலெட் நாக்ஸ் செக்யூரிட்டின்னு One UI 5.1ல் என்ன இருக்குமோ எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்குது. உங்களுக்கு பேட்டரி 6000 mAh 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஃபுல் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour 25 minutesல வந்து 0 to 100% ரீச் ஆகிடும். அதோட பேட்டரி ஆப்டிமைசேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வருது. தாராளமாக நார்மல் யூசர் அப்படின்னா 2 நாள் 1.5 நாள் நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. சாம்சங் F54 ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற மாதிரி கேமரா ஃபீச்சர், ஆஸ்ட்ரோ லேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கூடவே 108 மெகா பிக்சல் OS சப்போர்ட் இருக்கிறதுனால கிறிஸ்பாக பிக்சர்ஸ் கிளிக் பண்ணது 4K ரெக்கார்ட் பண்ண முடியும். அதோட சூப்பர் AMOLED + HDR10 சப்போர்ட் இருக்கிறதுனால மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. அதை விட ஹைலைட் 6000 mAh பேட்டரி தாராளமாக 2 நாள் யூஸ் பண்ணலாம். அதோட சாம்சங்குடைய யூசர் இன்டர்ஃபேஸ் அதுவும் நல்லாயிருக்கு. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் அதிகமாக கொடுக்குறாங்க மற்ற பிராண்ட்ஸோட. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் குறை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோனை இவங்க கொடுக்கல. அதோட ஸ்பீக்கர் ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கர் ஸ்பீக்கரோட கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் Galaxy F54 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.